அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்காவில் ஏற்பட்ட கடுமையான புயல் தாக்கம் காரணமாக 56 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் ஆரம்பமான கெலன் சூறாவளி கடந்த புதன்கிழமை முதல் மிக பரவலாக அமெரிக்கா முழுவதும் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. புளோரிடா பகுதியில் சூறாவளி கரையை கடந்தது. இதனால் பல்வேறுபட்ட இடங்களில் கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டது. அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதி மற்றும் புளோரிடா மாகாணம் முழுவதும் பாரிய அளவில் அழிவு ஏற்படுத்தி சென்றுள்ளது. சூறாவளியால் மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான காற்று வீசியது. வீடுகள் பல சூறாவளியால் சேதமடைந்துள்ளன. இதனால் ஜார்ஜியா மாகாணத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அவர்களில் மற்றவர்களை பாதுகாப்பதற்காக சென்ற தீயணைப்பு வீரர் ஒருவரும் அடங்குகின்றார். புளோரிடாவைச் சேர்ந்த 7 பேர், தெற்கு கரோலினாவில் 6 பேரும், வடக்கு கரோலினாவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளார்கள். இதன் காரணமாக மொத்தமாக 56 பேர் அமெரிக்காவில் புயல், வெள்ளம் மற்றும் மழை காரணமாக உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புளோரிடா, ஜார்ஜியா மற்றும் கரோலினா பகுதிகளில் மின்சாரமின்றி 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கெலன் சூறாவளி வடக்கு நோக்கி நகர்ந்து ஒஹியோ மற்றும் இண்டியானா மாகாணத்திலும் மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளது. பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புளோரிடா விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. பாலங்கள் பரிசோதிக்கப்பட்டன. அமெரிக்கா மட்டுமின்றி மெக்சிகோவின் சில தெருக்களிலும் வெள்ளநீர் சூழ்ந்தும் மரங்கள் அடியோடு சாய்ந்தும் காணப்பட்டன. கியூபாவின் மேற்கே 2 லட்சம் வீடுகள் மின்னிணைப்பு வசதியின்றி துண்டிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அண்மைய சில நாட்களாக அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வெள்ள அனர்த்தமாக இது பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் 200 நாடுகள் அங்கம் வகித்து வருகின்றன. எனினும் பாதுகாப்பு கவுன்சிலில் 15 நாடுகள் மட்டுமே உள்ளது. அவற்றில் 5 நாடுகளுக்கு மட்டுமே வீட்டோ அதிகாரம் கொண்ட நிரந்தர உறுப்பினராக உள்ளது. மீதமுள்ள 10 நாடுகள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படும் தற்காலிக உறுப்பினர்களாக காணப்படுகின்றார்கள். சர்வதேச அளவில் தற்போது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து வரும் இந்தியாவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடாக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. எனினும் சீனா இதற்கு உடன்படவில்லை. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த கருத்தை ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வலியுறுத்தின. இந்த நிலையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க ரஷ்யாவும் தற்போது ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பேசும்போது, சந்தேகத்துக்கிடமின்றி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உலகளாவிய தெற்கின் பிரதிநிதித்துவத்தை விரிவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பிரேசில் மற்றும் இந்தியாவின் கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அதே நேரத்தில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் முயற்சிகளையும் ஆதரிக்கின்றோம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக இங்கிலாந்து ஆதரவு தெரிவித்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது ரஷ்யாவும் ஆதரவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 8 இராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா நாட்டு எல்லையொட்டிய பகுதியில் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் 8 பேர் ஹெலிகாப்டர் ஒன்றில் நிவாரணப் பணியொன்றை மேற்கொள்வதற்காக புறப்பட்டு சென்றார்கள். அப்போது அந்த ஹெலிகாப்டர் குமாரிபோ நகராட்சிக்கு உட்பட்ட கிராம பகுதியில் திடீரென வீழ்ந்து நொறுங்கியது. இதில் ஹெலிகாப்டரில் பயணித்த யாரும் உயிருடன் தப்ப முடியவில்லை. இந்த விபத்தில் இராணுவ வீரர்கள் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக கொலம்பியா இராணுவம் தெரிவித்துள்ளது. இதனை அந்நாட்டின் ஜனாதிபதி கஸ்டோபா பெட்ரோ அவருடைய எக்ஸ் ஊடக பதிவில் பகிர்ந்துள்ளதுடன் இந்த விபத்து தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 கட்டட தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் கிளர்ச்சி குழுக்களும் பயங்கரவாத அமைப்புகளும் செயற்பட்டு வருகின்றன. அம்மாகாணத்தில் அவ்வப்போது பாதுகாப்பு படையினர், வெளிமாகாணங்களைச் சேர்ந்தவர்கள், உள்ளூர் மக்களை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அம்மாகாணத்தின் பஞ்ச்கூர், நகர்குபா, அபுடன் பகுதியில் கட்டிடப் பணி நடைபெற்று வந்தது. இங்கு பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த 8 கட்டிட தொழிலாளர்கள் கட்டிட வேலையில் பணிபுரிந்து வந்தார்கள். இவர்கள் அனைவரும் நேற்றிரவு கட்டுமான பணி நடைபெறும் பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள். இத்தாக்குதலில் 7 தொழிலாளர்கள் சம்பவ இடத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள். ஒரு தொழிலாளி மட்டும் படுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் விரைந்து வந்து உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய பயங்கரவாதிகளை தேடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதேபோல பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள எரிவாயு நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 20 தொழிலாளர்களை துப்பாக்கி முனையில் பயங்கரவாதிகள் இன்று கடத்திச் சென்றுள்ளார்கள்.
கடத்தப்பட்ட தொழிலாளர்களை தேடும் பணியும் துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. பல நகரங்கள் மழை காரணமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தலைநகர் காத்மண்டுவில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. அங்கு பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பலர் சிக்கிக் கொண்டார்கள். நேபாளம் முழுவதும் மழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ளது. அதிகபட்சமாக காத்மண்டு பள்ளத்தாக்கில் 48 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 64 பேரை காணவில்லை. தொடர் மழையால் காத்மண்டுவின் முக்கிய நதியான பாக்மதியில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பாய்ந்தோடி செல்வதாக அங்கிருக்கும் மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். பல நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகள் சீர்குலைந்துள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். நேபாளம் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த 3000 வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களுடன் உள்ளூர் மக்களும் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 148ஆக உயர்ந்துள்ளதாக மீட்புக்குழு தெரிவித்துள்ளது. கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கசன் நஸ்ரல்லா இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் கிஸ்புல்லா அமைப்பின் மீண்டும் 2 முக்கிய தளபதிகள் இஸ்ரேலினுடைய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. கிஸ்புல்லா தடுப்பு பாதுகாப்பு சபையின் தலைவரும் அதன் மத்திய குழுவின் முக்கிய உறுப்பினருமான நபில் கவோக் நேற்று விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை கிஸ்புல்லா அமைப்பின் தலைமையகத்தில் கசன் நஸ்ரல்லாவுடன் பல முக்கியமான 24 கிஸ்புல்லா தலைவர்களும் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதன்படி அமைப்பின் தெற்கு முன்னணியின் தலைவரான அலி கராக்கியும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நஸ்ரல்லாவின் பாதுகாப்பு பிரிவின் தலைவரான இப்ராஹிம் குசைன் ஜாயின் மற்றும் நஸ்ரல்லாவின் நீண்டகால நம்பிக்கைக்குரியவர் ஆலோசகர் இஸ்ரேல் படைத்துறை விவரிக்கும் சமீர் தவிக்தீப் ஆகியோரையும் கொண்டதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கிஸ்புல்லாவின் தலைமையகம் பொதுமக்களின் கட்டிடங்களுக்கு நடுவில் அமைந்திருந்ததாகவும் இஸ்ரேல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. இதேவேளை பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் வான் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கிஸ்புல்லாவின் மரணம் காரணமாக ஈரான், சிரியா, ஈராக், ஏமன் போன்ற பல நாடுகளில் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் 5 நாட்கள் தேசிய துக்க தினமாகவும், ஏமன், ஈராக், லெபனான் போன்ற நாடுகளில், சிரியா போன்ற நாடுகளில் 3 நாட்கள் துக்க தினமாகவும் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கிஸ்புல்லா தலைவரின் மரணத்தையொட்டி லெபனான் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள பல மக்கள் சோகத்தில் ஆழ்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவின் படுகொலையில் ஸ்டேலினுடைய இரகசிய முகவர்கள், அதாவது மொசாட் அமைப்பினர் லெபனானுக்குள் ஊடுருவி இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக தற்போது பிந்திய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிகழ்வை தொடர்ந்து கிஸ்புல்லாவிடம் இருந்து வரும் பதிலடி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காக இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் முழுவதும் மிக பாரிய அளவில் உசார்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்ட நிலையிலும் இஸ்ரேலின் ஏலாட் துறைமுகம், டெல் அவீவ் மற்றும் பல்வேறுபட்ட நகரப்பகுதிகளை நோக்கி ஏவுகணை ராக்கெட், ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பல ராக்கெட்டுகளை தாம் இடைமறித்துள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்தாலும் கூட பல ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள்ளும் வீழ்ந்து வெடித்திருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இஸ்ரேல் லெபனான் எல்லையில் அமைந்துள்ள ஷதுலா எல்லை குடியேற்ற பகுதிகளை நோக்கி கிஸ்புல்லா சரமாரியான ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சுமார் 12 ராக்கெட்டுகள் சதுலாவின் எல்லை குடியேற்ற பகுதிகளை நோக்கியும் 25 ராக்கெட்டுகள் ஏக்கர் பகுதியை நோக்கியும் ஏவப்பட்டுள்ளன. ராக்கெட்டுகளில் சில அயன்டோம்களினால் இடைமறிக்கப்பட்டாலும் பல ராக்கெட்டுகள் திறந்த பகுதிகளில் தாக்கியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஏக்கர் மற்றும் கைபாவில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்கள் காரணமாக அங்கங்கே வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் புகை மண்டலமாக காணப்படுவதாகவும் சுயாதீன ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, கைஃபாவில் கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவ இலக்குகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா அமைப்பினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான உலகின் பிரதான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.